வணக்கம். ஜெய் குருச்சரணம். இப்போ நீங்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் யார் அப்படின்னா நீங்கள் உங்களோட பேரை சொல்லுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் உங்கள் பெற்றோரை பற்றி சொல்வீங்க. இவங்க பையன் அப்படின்னு. உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்வீங்க. உங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இவங்கள பற்றி சொல்வீங்க. அதுக்கு மேலே நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்னென்ன பட்டம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு மேலே நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களோட அஃபீஷியலாக சொல்லுவீங்க. நான் இந்த மாதிரி வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ உங்கள்கிட்ட நீங்கள் யாருங்கிற கேள்விக்கு உங்களை கேட்டால் இத்தனை பதில்கள் வரும். இப்போ நான் உங்களை நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறப்ப எவ்வளோ பதில்கள் சொல்கிறீங்க. இதே அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களே நீங்களே கேள்வி கேட்டால், நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் வரும்? நீங்கள் யார்? நான் யாருங்கிற கேள்விக்கு நான்கிறது மனமா? உங்கள் மனம்தான் நீங்களா? நான்கிறது உடலா? இல்லை நான்கிறது உங்களோட உயிரா? நான்கிறது ஆன்மாவா? இப்போ 4 வந்துருச்சு. ஆன்மாவா, மனமா, உடலா, உயிரா அப்படின்னு. இந்த 4ங்கிற கொண்டாடுறது யார் இந்த 4 பேர்த்தில்? தெரியல. இப்போ நீங்கள் கண்ணை முழிச்சிட்டே இருக்கீங்க. உங்களோட விழிப்பு நிலையில் தினசரி நடவடிக்கைகளில் கண்ணை முழிச்சிட்டு தான் நீங்கள் ஒரு பக்கம் போகிறீங்க. அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போ நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க. அந்த இடத்துல இந்த நடந்தப்போ நீங்கள் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னுட்டி, நான் அங்கே தான் இருந்தேன், ஆனால் கவனிச்சிட்டு இருந்தேன், அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படிம்பீங்க. அப்போ நீங்கள் அங்கே தான் இருந்தீங்க, கண்ணை முழிச்சிட்டு தான் இருந்தீங்க. அப்போ ஏன் உங்களுக்கு அது ஞாபகம் இல்லை? 1. 2வது, சரி தூங்கிடுறீங்க. தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு உங்களுக்கு பக்கத்தால் ஏதோ ஒரு அவேர்னஸ், உங்களுக்கு ஒரு பாம்பு வருது, பல்லி வருது, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு டக்குன்னு உங்களை யாரும் தட்டி எழுப்புறாங்க. அது யார்? ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லை. டக்குன்னு எந்திரிச்சு, அப்பா நல்ல வேளை எந்திரிச்சது, இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நிறையா சொல்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல உங்களை யார் எழுப்பி விட்டா? சரி தூங்கிடுறீங்க. நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறீங்க. உங்கள் தூக்கத்தில் ஒரு கனவு வருதுன்னு சொல்லி காலையில் எந்திரிச்சு சொல்கிறீங்க. நீங்களே தூங்கிட்டு இருந்தீங்கள, அந்த கனவு எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? யார் உங்களுக்கு அந்த கனவு மறுபடியும் காலையில் விரிவாக சொல்கிறது? இப்போ இந்த 3 இடத்துலையும் யார் இருக்கிறாங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்களா? 3 இடத்துலையும் இருக்கிறது யாருன்னா விழிப்புணர்வு தான். நீங்கள் கண்ணை மூடிட்டனாலும் தூங்கினாலும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் விழிப்புணர்வுன்னு ஒன்று இருக்குது. அந்த விழிப்புணர்வு தான் நம்மளோட உண்மையான நான். அந்த நான்கிறது தான் நம்ம டச் பண்ணுறதே இல்லை சொல்லப்போனால். அந்த விழிப்புணர்வை டச் பண்ணோம்னா உண்மையான வாழ்க்கை என்னங்கிறத அர்த்தமாக வாழ்வோம். அந்த அர்த்தமான வாழ்க்கை வாழ்கிறக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. தினசரி வாழ்க்கையில் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலைன்ட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் என்றைக்கு நம்ம விழிப்புணர்வு அடையிறோமோ அப்போ தான் நம்மளுடைய வட்டம் முழுமையாகும். நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தி அடைவோம். அது நிறைய ஒரு அற்புதங்களை நிகழ்த்துகிற ஒரு இடமா ஒரு விழிப்புணர்வுங்கிற அந்த இது இருக்குது. எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு எல்லாருக்குள்ளேயுமே இருப்பு நிலையாக இருக்குது. அதை உணரணும். உணர்ந்து நீங்களும் விழிப்புணர்வு அடையணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு போட்டேன். நன்றி, வணக்கம்.